கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. எரேமியா 17:14. அனைத்து மக்களும் இந்த உலகத்திலே மனதிலும் சரீரத்திலும் எல்லாம் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. எல்லாவற்றிலும் குறைகள் உண்டு. குறைவுபட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே சுகவீனங்கள், பலகீனங்கள், கஷ்டங்கள் ஏற்படுமானால் சரீரத்திலே சுகம் பெறத்தக்கதாக நாம் அதற்கான வழி வகைகளை தேடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் கூறுகிறது, அவைகளுக்கு மேலாக கர்த்தரே குணமாக்குகிறார் என்று வசனம் கூறுகிறது. ஒருவேளை சிகிச்சைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளினூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மை தொட்டு சுகம் அளிக்கிறது. இது விசுவாசத்தினால் வரக்கூடியதாகும். அதே போல்தான் உள்ளத்திலும் நாம் சுத்தமாக சுகம் பெற, பாதிப்புகள் நீங்கி நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாட வேண்டும், தேட வேண்டும். நம் உள்ளம் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக, அதிலே காணப்படும் சுகவீனங்கள், பலகீனங்கள் நீங்கப்படத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். அதைத்தான் வசனம் கூறுகிறது. உடலிலும் உள்ளத்திலும் சுகமளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் செயல்படும் பொழுது நாம் அவரை துதிக்கிறோம். ஆம், கர்த்தாவே, தேவரீரே, நீரே என் துதி என்று அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தால் நாம் தொடப்பட்ட மக்களாக சுகத்தை பெற்றுக்கொள்ள, இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் அளிக்கும் இந்த நன்மைகளுக்காக துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஆமீன்.